இருக்கிறோம். முதலில் நாம் திரு இதயதுல்லாவிடமிருந்து ஆரம்பிக்கலாம். சார் வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல கூடுதல் தொகுதிகள் கேட்டு திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டன. கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரு சண்முகம் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு முன்னதாக உங்களுடைய காங்கிரஸ் மாணிக்கம் தாகராக இருக்கட்டும் அல்லது விசிகாவின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் ஆங்காங்கே இந்த கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். உண்மையில் இதன் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்களா? இது அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? கூட்டணியில் நெருக்கடி இருக்காங்கிறத தான் பார்க்கணும். இன்றைக்கி அதிமுக பாஜகவில் பெரிய நெருக்கடி இருக்குது. திமுக கூட்டணியில் நெருக்கடி இல்லை. தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு கவனித்து பாருங்கள். மனமிட்டு பேசுவோங்கிறாரு. இதில் ஒரு நெருக்கடியும் கிடையாது. இறுதி முடிவு எடுப்போங்கிறாரு. இது எடுத்து தான் ஆகணும். இறுதி முடிவு வரத்தான் செய்யும். இதில் எங்கே நெருக்கடி இருக்குது நான் கேட்குறேன். நம்பர் 1, இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், பாஜக சொல்லுவாங்க இல்லையா, அமீனா பூந்த வீடு மாதிரி, ஆமை பூந்த வீடு மாதிரி. அது கூட கொஞ்சம் பரவாயில்லை. எங்கெல்லாம் இவர்கள் கூட்டணி வைத்தார்களோ அந்த கூட்டணி கட்சிகளை உடைத்தது தான். காஷ்மீரில் ஆரம்பித்து லோக்தளம் கட்சி, அதாவது ஹரியானாவில், பஞ்சாபில், சிவசேனா மகாராஷ்டிராவில், உங்களுக்கு பீகாரில் பஸ்வான் கட்சியை உடைச்சது. அதே மாதிரி முன்னாள் முதல்வராக இருந்தார் ஒருத்தர், அவருடைய கட்சியை உடைச்சது. இப்படி ஒவ்வொரு கட்சியை உடைச்ச ஒன்றும் இல்லாமல் அஸ்ஸாமில் கணபரிசத்துன்னு ஒரு கட்சி இருந்துச்சு. இன்றைக்கி அதனுடைய கணமே இல்லாமல் போச்சு. காரணம் யார்? பாஜக. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் உங்களுக்கு தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், நம்முடைய இந்த ஏதாவது பல்வேறு கட்சிகளை இந்த மாதிரி அவங்க உடைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அதிமுகவை உடைச்சாங்க. அன்னைக்கு தர்ம யுத்தங்கிற பேரில் ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டாங்க. நமக்கு நன்றாகவே தெரியும். அவங்க கையில் அவரை எடுத்துக்கிட்டு கடந்த தேர்தல் வரையும் அவர்களுடைய ஒரு வேட்பாளராகத்தான் அவர் நின்றார். ராம்நாட்டில் இருந்து நீங்கள் திரு தினகரனாக இருக்கட்டும், அவரை ஏற்கனவே இங்கேருந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் திகார் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை உடைச்சாங்க. இது அதிமுகவை உடைச்சதுங்கிறது பெரிய விஷயம் மட்டுமல்ல. இன்றைக்கி மர்ம யுத்தமாக இன்றைக்கி நம்முடைய பாமக கட்சியை இன்றைக்கி உடைச்சிருக்காங்க. இன்றைக்கி சேர முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி பாமக 2ஆக போயிருக்குது. அது 2ஆக இருக்கிறனால அந்த பாமக குடும்பத்துக்கு நல்லது தான் இருக்குது. ஏன்னா 2 கட்சியோட பேச முடியும், 2 கட்சியோட இடத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கனால அங்கே அவங்களுக்கு ஒரு வகையில் சாதகம்தான். ஆனால் கட்சி உடைபட்டதுக்கு காரணம் பிஜேபி கூட்டணியா அதிமுக கூட்டணியான்னு 2024 நடந்த நிகழ்வு தான் வெட்ட வெளிச்சமாக இருக்குன்னு நம்முடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் இப்படியே போனேன்னு சொன்னால் இவையெல்லாம் அரசியல் களம் அறிந்த ஒன்று தான். இதெல்லாம் முன் வச்சு தான் நீங்கள் திமுகவுக்கு அதிக தொகுதிகளை கேட்டு